இந்த பூமியிலேயே மிகவும் குளிரான ஒரு கண்டம் இருக்குது. அந்த கண்டத்தில் எப்போவுமே -9 டிகிரி செல்சியஸில் குளிர் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே 140 பெர்மனன்ட் ரெசிஸ்டன்ஸ் வாழ்கிறாங்க. அதுவும் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் அந்த என்டையர் காண்டினென்ட்லேயே வச்சு அவ்வளோதான் இருக்காங்க. அப்புறம் 2016 thousands ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அங்கே டெம்ப்ரவரியாக அந்த ஒர்க் ஸ்டேஷன்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுல் டைமாக இல்லை, மோஸ்ட்லி வந்து அங்கே தங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குளிர் நிறைந்த பனிப்படலத்தில் கடல்வாழ் உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பென்குயின்ஸ், ப்ளூ வேல்ஸ், கில்லர் வேல்ஸ்னு பல உயிரினங்களும் அங்கே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட கண்டம் தான் அண்டார்டிகா கண்டம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். அவ்வளோ பனிப்பாறைகளும் பனிப்பொழிவுகளும் அவ்வளோ குளிரும் நிறைந்த அந்த இடத்துல தான் நாம் பிளட் வாட்டர் ஃபால்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னது, பிளட் வாட்டர் ஃபால்ஸா? அந்த இடத்துலையா? எப்படி? அங்கே பனி அவ்வளோ இருக்கும், அவ்வளோ குளிர் இருக்கும். அதனால தான் அங்கே எந்த ஒரு மக்களும் தங்கறதில்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அங்கே பிளட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லா சந்தேகமும் உங்களுக்கு வந்திருக்கும். அதே சந்தேகம் தான் விஞ்ஞானிகளுக்கும் வந்துச்சு. எப்படி இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதுவும் பிளட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பிளட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து அண்டார்டிகாவில் எங்கே இருக்குன்னா, டெய்லர் பனிப்பாறையிலேருந்து தான் ஆக்சுவலாக வந்து இது உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த டெய்லர் பனிப்பாறை வந்து எங்கே இருக்குன்னா, வெஸ்ட் லேக் கோனியிலேருந்து தான் இந்த பிளட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஓடிட்டுருக்கு அப்படின்றாங்க. இப்போது நீங்கள் பாருங்கள், சுற்றிலும் வெள்ளை வெள்ளை பனிப்பாறைகளும் பனி மலைகளும் இருக்கிற அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு ரெட் கலரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வருது அப்படின்னா அதை பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு பிளட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் வந்து தாமஸ் டெய்லர். அவர் வந்து 1919 தான் இந்த இடத்த வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் அது உருவாக்குற இடத்த வந்து என்னன்னு பேர் வச்சிருக்காருன்னா டெய்லர் பனிப்பாறை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. தாமஸ் டெய்லர் வந்து இதை 110 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவர் பேரையே வந்து டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிப்பாறைக்கு பேரும் வச்சிருக்காரு. ஆரம்பத்தில் வந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது விஞ்ஞானிகள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஏதோ வந்து ஒரு ரெட் கலர் வந்து ஆல்கேட் கண்டென்ட் வந்து இந்த வாட்டரில் இருக்குது, அதனால தான் இந்த வாட்டர் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சிப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பனிப்பாறையில் அடியிலிருந்து வர அந்த தண்ணி வந்து உப்பும் அதுக்கப்புறம் வந்து அயனும் நிறையா இருக்குது. அதனால் அது வெளியே வரும்போது அந்த காற்றுடனும் ஆக்சிஜனுடனும் கலக்கும் போது ஆக்சிடேஷன் ஆகுது. அதனால தான் தண்ணியோட கலர் வந்து கருஞ்சிவப்பாக இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொன்னாங்க. விஞ்ஞானிகள் வந்து இன்னுமே ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க. இப்படி ஒரு -90 டிகிரி டெம்பரேச்சரில் எப்படி வந்து இன்னுமே அந்த லிக்விட் வந்து உறையாமல் இருக்குது, இன்னும் வாட்டர் ஃபால்ஸாகவே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாங்க. இப்போது 2003 அந்த வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, அதில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் வந்து கடலில் இருக்க சால்ட் கண்டென்ட்டை விட டபுளாக இருந்துச்சு. உப்போட அளவு வந்து அதிக அளவில் இருந்தனால அது வந்து உறையாமல் இருந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கேருந்து உருவாகியிருக்கும், அந்த ஏரி எப்படி உருவாச்சுன்றதை ஆராய்ச்சியாளர்கள் வந்து பல ஆண்டுகள் பின்னோக்கி போய் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உப்பு நிறைந்த ஒரு ஏரி அந்த டைம்ல இருந்திருக்கு. அந்த ஏரியின் மேலே வந்து பனிப்பாறைகள், அப்போ வந்து இந்த டெக்டானிக்கல் மூமெண்ட்ஸ்னால நிறைய பனிப்பாறைகள்லாம் அங்கங்கே மூவ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது மூவ் ஆகி அந்த ஏரியை ஃபுல்லும் மறைச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் அதில் வந்து அந்த உப்போட வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்தனால அது வந்து பனியாக்காமலே லிக்விடாகவே இருந்திருக்கு. அதனால ஒரு கட்டத்தில் அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா பொங்கி பொங்கி மேலே வந்திருக்கு. அதுதான் இப்போ பிளட் வாட்டர் ஃபால்ஸாக
நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸை இயற்கை நம்மளுக்கு தந்திருக்கு. அதுக்காக இயற்கைக்கு ஒரு நன்றியை சொல்வோம். இந்த மாதிரி இயற்கையோட அற்புதங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ.